கொஞ்ச நாளாக ஒரு பர்சன் வந்து ஆன்லைனில் யூடியூப்ல அதுக்கப்புறம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ரொம்ப ஒரு பயங்கரமான சில கிளைம்ஸை பண்ணிட்டு இருக்காரு. I am Abdullah, the successor of Imam al-Mahdi alayhi salam, the successor of the Comforter Ahmed, the successor of Simon Peter, the successor of Muhammad, the successor of Jesus Christ. ஸோ இந்த கிளைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய நம்மள மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஈவன் முஸ்லிம்ஸ் கூட நினைக்கிறேன் எல்லாரும் வந்து இவர் தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட்ன்ட்டு பேசிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். ஸோ இதை பற்றி வந்து பேசுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பே அட்டென்ஷன். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம். என்னென்னா ஆக்சுவலாக பைபிளில் இருந்து 2 விதமான ஆன்டி கிரைஸ்ட்டை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது பைபிளில். 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட், அதுக்கப்புறம் தி ஆன்டி கிரைஸ்ட். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஐம் கோனா ப்ளே திஸ் ஃபார் யூ. லெட்ஸ் வாட்ச் இட் டுகெதர் அண்ட் ஐ வில் ஷேர் மை தாட்ஸ் as we go along. The Antichrist situation just got worse. There's a man calling himself the Mahdi, claiming to be the Messiah for all Abrahamic religions, but now he's being labeled as the Antichrist. Others believe he is a CIA-backed psyop gone AWOL, propped up during the Arab Spring to destabilize the Middle East. அமெரிக்காவில் இந்த இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸஸ் நிறையா இருப்பாங்க. போலீஸ் ஃபோர்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான டீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் சம்டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நடத்தி காட்டுவாங்க. என்னன்னா ஆக்சுவலாக அந்த விஷயங்கள்லாம் நேச்சுரலாக நடந்திருக்காது, ஆனால் இவங்களே வந்து ஸ்டேஜ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அதை பண்ணி இந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ணுவோன்ட்டு பண்ணுவாங்க. அது பேர் தான் சைஆப்ஸ். சிஐஓ இல்லை எஃபிஐஓ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து அந்த ப்ராசஸில் நடுவில் வந்து இவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரியே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஸோ அதுதான் அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம். If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English. So hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. Let's keep watching. Now he's claiming miracles. I was in shock. I was in awe because how could the moon just disappear like that? He says he's the successor of Jesus himself and the one true Pope. And even creepier, he claims him and his following are the real reason why the Pope died. இப்போ தெரியுதா எதுக்கு இவர் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க? என்னென்ன கிளைம் பண்றாரு பாருங்க. அவரு ஜீசஸ்க்கும் அவர் தான் சக்சஸர்னு கிளைம் பண்றாரு. ஸோ ஆண்டவர், அதுக்கப்புறம் பீட்டர், அதுக்கப்புறம் நான் தான். ஜீசஸுடைய சக்சஸரும் நான் தான், பீட்டருடைய சக்சஸரும் நான் தான். இன்னொன்று ரொம்ப விசித்திரமான ஒரு கிளைம். முகமது யாருன்னா பைபிள் இல்லை, முகமது வந்து முஸ்லிம்ஸுடைய ப்ராஃபெட். அவருடைய சக்சஸரும் நான் தான் கிளைம் பண்றாரு. ஆண்டவருடைய சக்சஸரும் நான் தான், பீட்டருடைய சக்சஸரும் நான் தான், முகமதுடைய சக்சஸரும் நான் தான். 2த்தையும் கிளைம் பண்றாரு. இதுக்கு தான் வந்து இவர் ஆன்டி கிரைஸ்ட்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. The earth swallowed the false pope. He was killed by the mere breath of the believers chanting Labbaik ya Abba Sadiq. ரோமன் கேத்தலிக் பிலீஃபுக்கு பிரகாரம் பீட்டருடைய பிளேஸை தான் வந்து இந்த அடுத்தடுத்து வர போப்பு வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்கன்ற அவங்களுடைய பிலீஃப். ஸோ இவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலான போப் நான் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று கிளைம் பண்றாரு, அதுதான் ரொம்ப கிரேசியான கிளைம். போப் பிரான்சிஸ் அவர் இறந்ததுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாரு. எப்படி அவர் தான் காரணம்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது பார்க்கும் போதே வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை சாண்ட் பண்ணாங்களாம். The earth swallowed the false pope. He was killed by the mere breath of the believers chanting Labbaik ya Abba Sadiq. அந்த சாண்ட்னால, அந்த ப்ரேயர்ஸ்னால தான் வந்து எர்த் வந்து போப் பிரான்சிஸை ஸ்வாலோ பண்ணிருச்சான். அவர் வந்து மெட்டஃபாரிக்கலாக சொல்றாரு, ஒரு ஹியூமனை பரி பண்றதை எர்த் ஸ்வாலோ பண்றதை கம்பேர் பண்ணி அவர் சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹி இஸ் கிளைமிங். Now you guys get why people are calling him the Antichrist. Okay, so to get an understanding of what the Mahdi is, we have to get a better understanding, a little bit of Islamic eschatology. In Islamic eschatology, there is a prophesied end times figure believed to bring justice to the world and restore true faith before the final judgment. But this man, his name is Abdullah Hashim Abba al-Sadiq. You gotta give me some props on the pronunciation of that. I'm not even gonna try and pronounce that name. No. An Egyptian American who rose to prominence after the 2011 Arab Springs, claiming he is
the Redeemer. He founded a fringe sect called the Ahmadi Religion of Peace and Light, declared himself as the second Mahdi, and in 2015, he raised what his followers called the Black Banner of the East, a reference to a controversial Islamic prophecy that says black flags will rise from the east as a sign of the Mahdi's arrival. முஸ்லிம்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆண்டவர் அவருடைய அசென்ஷன், ஜீசஸ் அசெண்ட் ஆகும்போது, ஹெவனுக்கு அசெண்ட் ஆகும்போது அவர் சொல்லிட்டு போவாரு, நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டரா அனுப்பி வைப்பேன், அவர் வந்து உங்களை எல்லா ட்ரூத்லயும் நடத்துவாருன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. முஸ்லிம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்ஃபர்டர் தான் வந்து முகமது, ப்ராஃபட் முகமதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா நம்மளுக்கு பைபிள் தெரிஞ்சு படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த கம்ஃபர்டர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்குது. இவர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு முகமதுடைய சக்சஸர்னா இவர் தான் கம்ஃபர்டர்னு அர்த்தமாயிரும்ல. ஸோ அதை தான் இவரும் கிளைம் பண்றாரு, நான் தான் வந்து அந்த கம்ஃபர்டர். அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ப்ராஃபஸி ஒன்று இருக்கான். கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு லீடர் இவர் கிளைம் பண்றாருல, இதே மாதிரி ஒரு லீடர், ஒரு கம்ஃபர்டர் வந்து எழும்பி வருவாங்க. அவங்களுடைய சிம்பிள் வந்து ஒரு பிளாக் ஃபிளாகா இருக்கும். அந்த ப்ராஃபஸியும் நான் தான் ஃபுல்ஃபில் பண்றேன்னு இவர் கிளைம் பண்றாரு. ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்த ஒரு மனுஷனா வாழும் போது கூட he was 100% God, he was 100% man. He was fully God, he was fully man. அதுதான் நம்ம பிலீவ் பண்றோம். இப்போ ஜீசஸுக்கு சக்சஸர்னா இவரும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு பீயிங் தான் ஒரு இன்னொரு பீயிங்க்கு வந்து ப்ரெடெசஸருக்கு சக்சஸராக இருக்க முடியும். ஸோ இவர் இதை கிளைம் பண்ணுறாரு. ஸோ இந்த கிளைமை எப்படி நம்ம டிபங்க் பண்ணுறதுனா, அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. எப்படி ஜீசஸுடைய அடுத்த சக்சஸர் பீட்டரோ, அதே மாதிரி ஜீசஸுடைய அதுக்கு அடுத்து வர சக்சஸர் நான் தான். ஆனால் என்ன மேட்டர்னா, ஜீசஸ்க்கு அடுத்து வர சக்சஸர் பீட்டர் இல்லை. ஸோ பீட்டர் வந்து ஜீசஸ் மாதிரி ஒரு ஃபிகர் இல்லை. பீட்டர் வந்து ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு மேயர் ஹியூமன். ஆனால் ஆண்டவருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பீட்டரை வந்து ஒப்பிட முடியாது. நான் சொன்ன மாதிரி ஜீசஸ் வாஸ் ஃபுல்லி காட், ஃபுல்லி ஹியூமன், பட் பீட்டர் வாஸ் ஜஸ்ட் மேன். ஹி வாஸ் ஜஸ்ட் ஹியூமன், பட் காட் யூஸ்ட் ஹிம். ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பீட்டர் இஸ் நாட் அ சக்சஸர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கிளைம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம அனலைஸ் பண்ணணும்னாலுமே, பைபிளில் இருக்கிற பேசிக் தியாலஜி ஸ்டஃப்பை வச்சு நம்ம பார்த்தாலுமே, இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, வளர்றது, இவங்க இஷ்டத்துக்கு அந்த மாதிரி கற்பனைக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்களா இல்லை பைபிளில் இருந்தால் பேசுகிறாங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பி வைஸ் அஸ் சர்பன்ட்ஸ் அண்ட் ஜென்டில் அஸ் டவ்ஸ். ஆண்டவர் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிளே பாருங்கள், பாம்பு போல் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு. பாம்பு வந்து இன்னொரு இடத்துல அவர் யாருக்கு யூஸ் பண்ணுவார்னா, ஃபாரிசிஸ் சாதிசிஸ் திட்டும் போது பயங்கரமான டேர்ம் அது. ஆனால் சர்பன்ட் மாதிரி வைஸாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம வைஸாக வந்து பைபிள் இருக்கிறத வச்சு இவங்களை இந்த மாதிரி ஃபிகருங்களெல்லாம் பார்த்தனாலுமே, இவங்க எவ்வளோ வந்து நம்ம ஊரில் ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க பாரு, புருடா விடுவாங்கன்ட்டு, எவ்வளோ அந்த மாதிரி வந்து சுற்றுறாங்களையோ, எவ்வளோ அந்த மாதிரி ஓட்டுறாங்க, எது உண்மைன்ட்டு நம்ம அப்போ ஈஸியாக தெரிஞ்சிடலாம். நமக்கு பைபிளில் வந்து ஆன்டி கிரைஸ்ட் யாருன்ட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இவங்க தான் பேரிட்டும் சொல்லலை, ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் இல்லை. ஆனால் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நமக்கு பைபிளில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ஆன்டி கிரைஸ்ட் இருக்காங்க. மொதல் டைப் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். இது வந்து நமக்கு 1 John chapter 4:3 இருக்கும். By this you know the spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is of God. And every spirit that does not confess that Jesus Christ has come in the flesh is not of God. And this is the spirit of the Antichrist, which you have heard was coming and is now already in the world. யாரெல்லாம் ஜீசஸ் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ, they are of the spirit of Antichrist ன்னு சொல்றாங்க. This is a type of Antichrist. Antichristோட ஸ்பிரிட் வந்து நிறைய இடத்துல வந்து ஒருத்தர் மேலே இருக்கும். ஜெகன் அங்கிள் வந்து அவருடைய வீடியோஸில் வந்து ஒன்று சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எல்லா காலத்துலேயும் வந்து ஆன்டிகிரைஸ்டோட ஸ்பிரிட் வந்து ஒரு பர்சன் மேலே இருக்குமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். த புக் ஆஃப் டேனியலில் அவருடைய ப்ராஃபஸியில் இவர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அந்த விஷயத்துக்கான பதில் வந்து ஆண்டவர் பரலோகத்துலேருந்து ஒரு தூதர்கிட்ட ஆல்ரெடி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அந்த தூதன் வர்றதுக்கு வந்து லேட் ஆயிரும். அவர் லேட் ஆகி திரும்ப கடைசியாக வந்து சேர்ந்த பிறகு டேனியல் கிட்ட சொல்லுவார், உன்னுடைய ஜெபத்துக்கான பதில் அப்பயே கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நான் வரும்போது என்னை வந்து சாத்தான் வந்து தடை பண்ணிட்டு இருந்தான். அந்த சாத்தான்னு அவர் டேரக்டாக சொல்ல மாட்டார், த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியான்னு சொல்லுவார். த கிங் ஆஃப் பர்ஷியாவோ இல்லை பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியான்னு சொல்லுவார். ஸோ ஜெகன் அங்கிள் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி தான் ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு கிங்டம்குள்ளேயோ ஆன்டிகிரைஸ்டுடைய ஸ்பிரிட் வந்து வேலை செய்யும்ட்டு. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்டுக்கும் தி ஆன்டிகிரைஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் ஒரு காலத்துலையும் ஒரு பர்சன் மேலே வந்து ஆப்ரேட் பண்ணும். தி ஆன்டிகிரைஸ்ட்
கிறிஸ்ட்னு யாரை சொல்லுவாங்கன்னா 2 Thessalonians chapter 2 verses 3 and 4ல இருக்கும். Let no one deceive you by any means, for that day will not come unless the falling away comes first, and the man of sin is revealed, the son of perdition. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனை பத்தி பேசிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வசனம் 4வது வசனம், who opposes and exalts himself above all that is called God or that is worshipped, so that he sits as God in the temple of God, showing himself that he is God. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் தி ஆன்டிகிரைஸ்ட் என்னன்னா, அது வந்து வெறும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆன்டிகிரைஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கடவுள் இல்லைன்னு டினை பண்ணுவாங்க. ஆனால் தி ஆன்டிகிரைஸ்ட் என்ன பண்ணுவான்னா, அவன் தான் கடவுள், தான் தான் கடவுள்னு கிளைம் பண்ணுறவன் தான் தி ஆன்டிகிரைஸ்ட். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்டுக்கும் தி ஆன்டிகிரைஸ்டுக்கும் இதுதான் வித்தியாசம். அவன் எல்லாத்துக்கும் மேலே நான் தான், கடவுளுக்கும் மேலே நான் தான் கடவுள்னு சொல்கிறவனை தான் ஆன்டி கிறிஸ்துன்னு நம்ம பைபிளில் காட்டி கொடுக்குது. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சேட்டன் ஃபால் ஆகிறதுக்கான ரீசனை வச்சு கம்பேர் பண்ணனாலுமே இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிரும் பாருங்க. அங்கே அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கணுமா, நான் வந்து ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன், அவருடைய ஸ்தானத்துக்கு ஏறுவேன், எல்லாரும் வந்து என்ன ஆராதிப்பாங்க, வர்ஷிப்புக்கு வேர்தியாக நான் ஆவேன், அந்த பெருமை வந்ததுனால தான் அவனை தள்ளினார். ஸோ அதே விஷயத்தை தான் இவங்க திரும்ப பண்ணுறான். ஆண்டவர் என்ன, ஆண்டவர் நான் வந்து ஆண்டவர் மாதிரி இருப்பேன், நான் தான் கடவுள்னு சொல்கிறான். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் தி ஆன்டிகிரைஸ்ட். த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் will not confess that Jesus Christ is God, but the Antichrist will put himself above God. So that's the difference. So yeah, that's the difference between Antichrist and the Antichrist.